பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்திலே கர்த்தர் வருவார். இன்றைக்கு இந்த உலக பிரகாரமாக நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள். நம்ம 2 பேர் 3 பேர், அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், முந்தியெல்லாம் சொல்லுவோம் பெண்கள் கூடுகிற இடத்துல ஒரு பிரச்சனை தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனா இப்பெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, ஆண்களுமே அப்படிதான் இருக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். இப்போ 2 பேர் 3 பேர் எதற்காக கூடுகிறோம்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவா, இல்லை சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவா? எதுக்காக நம்ம கூடுகிறோம்? அதிகமாய் நம்ம கூடுகிறது எது தெரியுமா? இந்த பக்கத்து வீட்டு அக்காவை பாத்தியா, அவங்க எவ்வளவு நகை போட்டிருந்தாங்க, அப்படி பேசிக்கொள்வதற்காகவும், மற்றவர்களை பற்றி காசிப், அவதூறு, மற்றவங்களை பத்தி தவறா பேசுகிற காரியங்களுக்காக. அவங்க சபைக்கு வந்தாங்களா, என்ன புடவை கட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க நகைய பாத்தீங்களா, அவங்க அலங்காரத்தை பாத்தீங்களா, அவங்க ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா, இதை பத்தியே தான் அதிகமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தரை பார்த்து கொண்டோம்னா பேசிக்கொள்கிறோம். அதிகமாய் நம்ம பயன்படுத்துகிற காரியம் என்னன்னா, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசிக்கொள்வது. இது சாத்தானுக்கு தான் உகந்ததே ஒழிய கர்த்தருக்கு உகந்தது கிடையாது. பாருங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக ஞாபக புஸ்தகமும் கூட என்ன இருக்குது, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக. ஒருவரோடு ஒருவர் நம்ம பேசிக்கொள்வது எதுக்காக தெரியுமா? 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்துல கர்த்தர் வருவாராம். அந்த இடத்துல என்ன ஆகுமா? தேவன் நாமம் மகிமைப்படும். 2 பேர் 3 பேர் எங்க கூடுகிறார்களோ அவர்கள் இடத்துல நான் இருப்பேன், வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு 2 பேரோ 3 பேரோ கூடுறீங்கன்னா, நீங்க என்ன பேசுறீங்களோ அதை கவனித்து கேட்பதற்கு கர்த்தரும் 4வதாக உங்க மத்தியில வருகிறார். அதை நீங்க உணர்ந்து கொண்டால் மற்றவர்களை பத்தி பேசவும் மாட்டீங்க. அதே சமயத்துல மற்றவங்களுக்கு விரோதமான எந்த ஒரு சிந்தையும் உங்களுக்குள்ள வராது. உங்களுக்குள்ள பயம்தான் வரும். ஐயோ, 3 பேர் கூடுகிற இடத்துல ஆண்டவர் வருகிறாருன்னா, அப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆலயத்துல கூடுகிறவர்கள், இல்ல ஜபத்துல கூடுகிறவர்கள், அப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? எங்க கூடுகிறார்களோ இல்லையா? அதாவது என்ன சொல்றாங்க, என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்க கூடுகிறார்களோ. அப்போ நம்ம கூடும்போது நம்ம எதை பேசிக்கணும்? நான் சர்ச்சுக்கு போனப்பா, பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது, இந்த வசனம் இதெல்லாம் என் கூட பேசிச்சு, என்னை இப்படி எல்லாம் செபித்துக்கிட்டே போனேன், எனக்கு ஏற்ற வார்த்தையா இருந்தது, அந்த வாக்குவத்தம் நல்லா இருந்துச்சு இல்ல, அவங்க சாட்சி சொன்னாங்களே ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல, அந்த சிஸ்டர் பாட்டு பாடினாங்களே நல்லா இருந்துச்சு இல்ல, இந்த மாத வாக்குத்தத்தம் ரொம்பவே என்னோட கூட பேசிச்சு. இப்படி நம்ம பேசிக்கொள்ளும் போது இல்ல, அது தேவ நாம மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, நீங்க பேசிக்கொள்வீங்க. என்ன பேசிக்கொள்வீங்க? இல்லப்பா, நான் இந்த வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன், தேவ சமூகத்துக்கு வரும்போதே ஆண்டவரே என்னோட கூட பேசுங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தேன்ப்பா. நான் சபைக்கு வந்தவொன்னா ஊழியக்காரர் அப்படியே அதே வார்த்தையை பேசினாரு, பாடல் ஆராதனால ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை குறித்து நீங்க பேசிக்கொள்ளும் போது இங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய நாமத்தை குறித்து தியானிக்கிறவர்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள், அவரை குறித்து பேசுகிறவர்கள், தியானிக்கிறவர்கள், அவங்களுக்கு தான் என்னவா இருக்குதா? ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதி வைக்கப்பட்டிருக்குது. ஒன்று கவனிங்க, நீங்க 2 பேர் 3 பேர் முதல்ல எதுக்காக கூடுறீங்களோ அங்க ஆண்டவரும் வராரு. 2வது, நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த இடத்துல, நீங்க கெட்ட வார்த்தை பேசினாலும், நல்லது பேசினாலும், வேதத்தை பத்தி பேசினாலும், மற்றவங்களை பத்தி பேசினாலும் ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைக்கப்படும். அப்போ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க 3 பேர் பேசிக்கிட்டீங்களா, நான் தான் உங்க பக்கத்துல இருந்தேனே, நான் தான் பார்த்தனே, பாருங்க இந்த டேட்டு, இந்த டைமு, இந்த நொடி முதற்கொண்டு நீங்க பேசல, இப்படி பேசலன்னு போட்டே காமிச்சிருவாரு. இப்பெல்லாம் குறும்படம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, போட்டே காமிச்சிடுவாரு. ஆகையினால நம்ம 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ கூடுகிற இடத்துல எதை பேசுகிறோம், எது பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரயோஜனமானதா, இல்ல மற்றவர்களை மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போகிறதா, அதை நாளைக்கு அவங்க கேள்விப்படும் போது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க காதுக்கு அந்த வார்த்தைகள் போகும் பொழுது நம்ம மேல ஒரு பெரிய உயர்ந்த மதிப்பு இருந்திருக்கும். ஆனா இது கேள்விப்படும் போது, இவங்களுமா இப்படி பேசுறாங்க, இவங்களுமா அப்படி நடந்துக்கிறாங்க, நான் இவங்களை உயர்வா நினைச்சேனே என்று சொல்லி நம்மேல் கோபித்து கொள்ளுகிறவர்களும் மனஸ்தாபங்களும் உள்ளுக்குள்ளே உருவாகிறதை தான் நாம் உண்டு பண்ணுகிறோமே தவிர
நம்ம என்ன பண்றதில்ல, நம்ம கூடுகிற இடத்துல தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறதாகவோ தேவனுடைய நாமத்தை பற்றி பேசுகிறவராகவும் நம்ம காணப்படுறதுவே கிடையாது. அதனால 2 பேர் 3 பேர் கூடும்போது ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நீங்க கூடும்போது நீங்க மட்டும் இல்ல, நான்காவதாக ஒருத்தரும் வராரு. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எடுத்து அக்னி இதுல போட்டாங்க. அங்க இன்னொருத்தர் வந்தது யாரு? ஆவியானவர் உலாவினார். ஆகினால நம்ம 3 பேர் 2 பேர் கூடுனா அந்த இடத்துல ஆவியானவர் வருவார், கர்த்தர் வருவார். நீங்க என்ன பேசினாலும் கேட்பார், எழுதி வைப்பார், கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். கூடுவது தேவநாமம் மகிமைக்காக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய மனசை புண்படுத்தும்படியாக இருக்கக்கூடாது. இது சாத்தானுக்கு வரப்பிரசாதம் மாதிரி. ஆகினால தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களை காணப்படுவோம், தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. இன்றைக்கு நிறைய பேர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசிக்கொள்வது தான், மற்றவர்களை பற்றி பேசிக்கொள்வது தான் இருக்குதே தவிர மற்றபடி அல்ல. ஆண்டவரே, நீர் அவர்களோடு பேசும் தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாகவும் காணப்பட உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.